நலம், ஆன்ம நலம், உடல் நலம் மூன்றுமே கிடைச்சிரும். ஐயாட்டே நான் சொல்லி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஐயா வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நான் அவர்கிட்ட குறுக்கிடல. இப்பவும் ஐயா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நீர் மருத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட அன்னப்பாதையை சுத்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த 3 நலமே வந்துட்டு உங்களுக்கு எளிதாக கிடைச்சிரும். மனம் வந்துட்டு ஃப்ரீ ஆயிரும். அதுல கரெக்டு தான். ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் ஆகும்னு தான் நிறுத்துறேன். ஏன்னா 40 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் வெவ்வேறு வேலை இருக்கும். வேலை இல்லாதவங்க 5 நிமிஷம் பேசலாம். அது வேற. வேலை இருக்கிறவங்க கெடக்கூடாது. நம்ம 30 நிமிஷம் வச்சுக்கிறது. சரிங்களா? யாராவது சத்தம் போட்டு இருக்கு. அன்னப்பாதையை சுத்தம் பண்ணிட்டா மனம் வந்து ரிலீஃப் ஆயிருன்றது தெரியுதுங்க. மனம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்டீங்க. இந்த ஐயா சொன்னாங்க 5 வகையா இருக்கு அந்த மாதிரி டீட்டெயில் சொன்னாங்கல்ல. இப்ப ஐம்புலனை பத்தி தெரியும். ஹார்ட் எப்படி இருக்கு, நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம். கை எப்படி, கண் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா மனம்ன்ற ஒரு எப்படி 6வது புலன் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது அதுல சம் பிரச்சனையோட இருக்கிறவங்களை எப்படி சரி பண்றது அப்படி கேட்டேங்க. அத பத்தி டீட்டெயிலா அது இதுல அது எல்லாமே இந்த இந்த அந்த ரத்த சுத்தத்துல தான் நடக்கும். ரத்த சுத்தமாகறத நடக்கும். அதுக்கு இந்த மாதிரி உணவு பழக்கம்லாம் இருக்க முடியாது. அப்ப யோக நிலையில தான் அது யோகியா மாறணும். அதான் விஷயமே. பரிணாம அறிவியலுமா என்னது? இது பரிணாம அறிவியல். அடுத்த நிலைக்கு போறது, 7ஆம் நிலை நோய்க்கு போறது, சாகா நிலைக்கு போறது, விருப்பப்படி சாகிறது, நோவுட சாகிறது, உடல் கெட்டு போய் சாகிறது, மனம் கெட்டு போய் சாகிறது இது இருக்க முடியாது. அப்ப அவங்க ஆகாரத்தை நிறுத்தி ஆகணும், சுத்தப்படுது. ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுமையான பனிஷ்மெண்ட். அதெல்லாம் மென்டல் அவுட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அவன் சாகர தவிர வழியே கிடையாது. அவங்களே எனக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. சாப்பாடுனாலையும் உண்டாகுதுங்கய்யா. மனம்ல உணர்வுகள் வருது இல்லைங்கய்யா, அந்த கோபம், டென்ஷன், இதனாலையும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து உடம்புல வந்து அப்ப அவங்களே சுத்தப்படுத்தணும். அதை வந்து நேரம் இதுல வந்து சுத்தப்படுத்தணும். தண்ணீர் வச்சுட்டு தண்ணீர் காய்கறி வச்சுட்டு தண்ணீர் காய்கறி அவ்வளவுதான். சளி எடுத்துடணும். உள்ள சளி அவன் தின்னதான் அந்த தின்னதுல சளி. இப்ப எனக்கு வந்து என்ன பண்ணாலும் சளி ஏறாது. சளி ஏறாதப்ப மென்டல் அவுட் ஆகுது. சளி ஏறினாலும் முடிஞ்சது. மாதவிடாய் சுத்தமாயிரும். மாதவிடாய் என்பது 3 சுத்தமாகும். சினைப்பை சுத்தமாகும். மாதவிடாய் இருக்கும்போது இது மேற்கொள்ளலாமா இந்த இது? அதுக்கு இது மாதவிடாய் மறையணும். மாதவிடாய் மறையணும். மாதவிடாய்ங்கிறது உணவனுடைய அழுக்கு தான். இந்த இயற்கை உணவு சாப்பிட்றப்ப அந்த தொந்தரவே இருக்காது. மாதவிடாய்ங்கிறது ஒரு கொடூரமான சித்திரவை. இது அதுக்கு இனப்பெருக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் கிடையாது. இனப்பெருக்கம் பண்ற இடமே வந்து இருக்கும்போது இந்த விரதம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாங்களா ஃபாஸ்டிங்? இல்ல மாதவிடாய் இடைஞ்சலே தவறு. இது பண்ணும்பொழுது மாதவிடாய் வராது. மாதவிடாய் என்பது தேவையற்றது. மாதவிடாய்ங்கிறது தேவையற்ற. ஆமா. சினைப்பை சினை முட்டை நமக்கு தேவை. சினை முட்டை. சினைப்பை சுத்தமா இருக்கணும். சினைக்குள்ள சுத்தமா இருக்கணும். சினைப்பையும் சினைக்குள்ள சுத்தமாகின்ற பொழுது கற்பப்பை சுத்தமாயிரும். கற்பப்பை சுத்தமாயிடுச்சுன்னா அங்க அழுக்கே இருக்காது. அழுக்கு இல்லைன்னா ஒன்றும் வெளியே வராது. ஏன்னா இயற்கை உணவு சாப்பிடுகின்ற பொழுது கற்பப்பை சுத்தமாயிரும். அப்ப கற்பப்பை இருந்து அழுக்கு மாதம் அழுக்கு வர்றது நின்று போயிடும். அழுக்கு வர்றது நின்று. ஆனா சினை முட்டை உற்பத்தியாகும். அது சினை உயிர் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். என்னது? உயிர் உற்பத்தி ஆயிட்டு. ஆமா. ஆணு பெண்ணு சேர்ந்தாங்கன்னா குழந்தை உண்டாயிரும். ஆணு பெண்ணு சேர்ந்தாங்கன்னா குழந்தை உண்டாகும். இதான் இயற்கை நடக்குதுதான். இது தப்பா வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க. இயற்கையில அப்படித்தான். இயற்கையில என்ன? இயற்கையில இப்படி சுத்தமாகிறப்ப பரிசுத்த நிலைக்கு போறப்ப அந்த முதல்ல சினைப்பை சுத்தமாகும். சினைக்குள்ள சுத்தமாகும். 2 சுத்தமாகி அந்த அந்த கரு வந்து வளர இடந்த இறப்பை. இந்த இறப்பைங்கிற மாதிரி கருப்பை. கருப்பை என்பது குழந்தைய வளர இடமே தவிர குழந்தை உற்பத்தி ஆகிற இடம் இல்ல. என்னது? குழந்தை உற்பத்தி ஆகிற இடம். உற்பத்தியாக சினை பயிலதான் உற்பத்தி ஆகும். சினை முட்டை உற்பத்தி ஆகும். அப்புறம் சினை குழாய் வழியாக வெளியே வந்துதான் இறப்பை இந்த கருப்பைக்கு வரும். இந்த சினை குழாயில வந்து ஆண் விந்து போய் அங்க போய் சேரும். அந்த சினை குழாயிலே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து வேதியியல் மாற்றம் நடந்து அது கண்ணுக்கு தெரியாத தூக்கல். அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் அது வளர்ந்து குறிப்பிட்ட நாள் வளர்ந்து அப்புறம் நேர கருப்பைக்கு வந்துடும். கருப்பையில் வந்து வளர்ற இடம் தான் அது. அப்ப நாற்றாங்கால் உருவாகிற இடம் வந்து சினை குழாயில தான் உருவாகும். எங்கே? சினை குழாய். அந்த சினை குழாயில தான் நாற்றங்கால் உருவாங்க. இங்கிருந்து சினை முட்டை வந்துகிட்டு இருக்கும். இங்கிறது ஆணுடைய கரு இங்க போகும். சினை குழாயில சந்தித்துக் கொள்ளும். எங்க? சினை குழாய். சினை குழாயில சந்தித்துக் கொள்ளும். அங்க ஒரு நாள் 2 நாளா இருக்கு. நீ பார்த்தா தெரியும். அங்க இருந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு அதுல கொஞ்சம் மாறிட்டா அப்புறம் நேரம் எங்க வருது? திருப்பி எங்க வரும்?
கருப்பைக்கு கற்ப போகும். அங்க போய் அது வளரும். இது நாற்றாங்கால், அது வந்து நெல் வயல். இது நாற்றாங்கால்னு பேரு. எங்க இந்த சினைக்குழாய்ங்கிறது நாற்றாங்கால் மாதிரி. என்னது? சினைக்குழாய் நாற்றங்கால் மாதிரி. அப்புறம் அது வளர்ந்து எங்க போய் வயலுக்கு எங்க போகுது? வயலுங்கிறது பெரிய இடம் வேணும். வயலுங்கிறது கற்பப்பை. இப்ப புரியுதான்னு கேக்குறேன். இல்லைங்க அந்த கற்பப்பை டைம் பிளட் லாஸ், அந்த டைம் கொஞ்சம் டயர்டா இருக்கும் இல்லைங்களாயா, அதனாலதான் அந்த டைம் மேற்கொள்ளலாமான்னு அதுதான் கேட்டேன். நீங்க தின்ன உணவு தான் அங்க 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 தின்ன உணவு மலமா மாறி அங்க நிக்குது. நீங்க தின்ன உணவு மலமா மாறி எங்க போய் சேர்ந்து இருக்குது? அங்க கர்ப்பப்பையில சேர்ந்து. இது யாரும் சொல்றது இல்லையே. ம். நீங்க ஒண்ணுமில்ல, பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு கற்பப்பையில அழுக்கே வராது. நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தையே பெத்துக்கலாம். 100 வயசுல பெண்கள் 100 வயசுல பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். 100 வயசுலயும் பெண்கள் குழந்தை. அதுதான் இயற்கை, அதுதான் பரிணாம அறிவி, அதுதான் யோக நிலைன்னு பேரு. அதான் யோக நிலை. யோக நிலை. அங்க கொண்டு போய் நீ சாகவே கூடாதுங்கிறது யோக நிலை. சாதாரண உணவு நீங்க பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு நீங்க வாழ்ந்துட்டே இருக்க, குழந்தையும் பெற்றுக்கலாம். பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கலாம். பறவைகள் பழங்கள் சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கிறது இல்லையா? எல்லாமே இயற்கையில் நடக்கிறது தான். பழம் மட்டுமே சாப்பிடுற. அதாங்க ஐயா, ஓமன் நாட்டுல எல்லாம் ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்களா, அவங்க டெலிவரி ஆகுங்களா? அதான் 70 வயசு 80 வயசுல குழந்தை பெற்றுக்குள்ள இருக்காங்க. 70 வயசு 80 வயசு குழந்தை பெற்றுக்குள்ள இருக்காங்க. ரொம்ப ஏஜ்டா இருக்கு, நான் பார்த்திருக்கேன். சில இதெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தா அந்த. ஆனா ஒண்ணு, இதுல வந்து பாத்தீங்கன்னா 200 வயசு 300 வயசு வரைக்கும் வாழ முடியுங்க. அதான் விஷயம். ஏன்னா இந்த ஜீர்ணீர் சுரக்கிறது நிறுத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சாகவே வராது. சாவே வரக்கூடாதுங்கிறது இயற்கை நோக்கம். அது சாகக்கூடாதுங்கிறது அறிவை கொடுத்து, இந்த மனதை கொடுத்து ஏமாத்தி பசி தாக்கத்தை கட்டுப்படி ஒட்டுக்குடல் கட்டுப்படியாக இந்த வாதை பித்தம் கபம் இந்த 3மே மரணத்துக்கு உறுதி செய்யறதுக்கு தான் இயற்கை உண்டாக்கி இருக்குது. அதை எதிர்த்து வேலை செய்யறத நம்ம வேலை. இயற்கையவே எதிர்க்கிறத நம்ம வேலை. இயற்கை எதுக்கிறத இயற்கை தன்மையே. எப்படி தண்ணி கீழிருந்து மேல போகுதுல்ல, அதே தான். தண்ணி கீழிருந்து போனாவே அது இயற்கை எதிர்க்குன்னு அர்த்தம். அதனாலதான் தாவரத்தை தான் முதல் தொடங்குது. தாவரம் தான் முதல் இயற்கை எதிர்க்க ஆரம்பிக்குது. பூமியினுடைய ஈர்ப்பு விசை எதிர்த்து தான் மேல பூமி பொத்துக்கிட்டு மரம் வந்து மேல வளர்ந்து போய் கீழே இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சி மேல கொண்டு போகும். எந்த மோட்டாரும் கண்டுபிடிக்காத காலத்துல இயற்கை ஒரு மோட்டார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. எந்த மோட்டாரும் இல்லாத காலத்துல இயற்கை என்ன பண்ணுது? ஒரு மோட்டார் கண்டுபிடிச்சு தண்ணி கூட மேல ஏத்துது. இதுல யாரு செய்யற வேலை? ஈர்ப்பு விசை எதிர்த்து வேலை செய்ய முடியுமா? ஈர்ப்பு விசை எதுக்கிறத மனிதனுடைய வேலை. அதுதான் இயற்கையின் பேரு. அதனாலதான் வானத்தை நோக்கி வளர வேண்டும். அதனாலதான் இந்த உடம்பு வந்து எங்கேயும் போய் பரவணும். எங்க வேணாலும் குடித்தல் நடத்த முடியும். பூமியில நடத்துற மாதிரி. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்க. என்னதுக்கு போயிருக்காங்கன்னா, அங்க வந்து மனித குலத்தை முன்னேற்றுவதற்காக தான் அங்க போயிருக்கேன். மனித குலத்தை அங்க முன்னேற்ற முடியுமா? ஏன் செவ்வாய்க்கு போறேன்னா மனித குலத்தை முன்னேற்ற முடியுமா? அது யோக நிலைதான் சாத்தியம். இந்த மனுஷன் தான் ஆகாரத்தை நிறுத்தி பழகி அந்த சூரியன்ல இருந்து சக்தியை எடுத்துக்கிட்டு ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் அந்த மனித குலம் போகும். அதனாலதான் இந்த புத்தகத்தை எழுதி விண்வெளிக்கான பின்னாடி படிச்சு பாருங்க. அந்த விண்வெளி அதுக்காகவே இது கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றபடி இது பொருள் தேடுறதுல கிடையவே கிடையாது. சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? பணத்தை வச்சுட்டு பணம் வச்சுட்டு அவன் பெரிய அறிவாளியா? பணம் இருக்கிறவன் அறிவாளின்னு கேட்கறேன். இல்ல பணம் இருக்கிறவன் ஆரோக்கியவானா? ஒன்னும் அறிவாளியா இருக்க மாட்டான், அல்லது ஆரோக்கியவானா இருக்க. ரெண்டுமே அவனுக்கு கிடையாது. பணம் இருக்கிறவன் அறிவாளியும் கிடையாது, பணம் இருக்கிறவன் ஆரோக்கியவானா இருக்க முடியாது. நிறைய சம்பாதிக்கிறவன் ஆரோக்கியவானா இருக்கவே முடியாது. நிறைய சம்பாதிக்கிறவன் ஆரோக்கியமா மூளையே வேலை செய்யாது. என்ன பணம் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தா அவனுக்கு என்ன வேலை செய்யாது? மூளை வேலை செய்யும். அதுக்கப்புறம் அவன் எதுக்கு போயிடுவான்? அழிவுக்கு தான் போவான். எதுக்கு போவான்? அழிவுக்கு. அது யாருனாலையும் தடுக்க முடியாது. யாராலும் அழிஞ்சுதான் போகணும். என்னது? அழிஞ்சுதான் போகணும். அழிஞ்சுதான் தெரியும். பணம் நிறைய சம்பாதிக்கிறது முட்டாள், அவ்வளவுதான். வள்ளுவரே எழுதியிருக்காரு. வந்து அறிவாளி முட்டாள்கள் பணம் இருக்கத்தான் செய்யிட்டார். என்னது? முட்டாள்களே பணம் இருக்குதான் செய்ய. அப்புறம் நீங்க இந்த எதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. இப்ப அடுத்தது இதெல்லாம் உடைச்சாதான் நீங்க வர முடியும். அதனால இந்த மாயை உடைக்கணும். அதனாலதான் நிறைய பேர் இதுல வந்துட்டு ஓடிடுறாங்க. உடைக்கிறோம்ல, மண்டையை சாத்திரமில்ல போட்டு. நீ வந்தாலும் உனக்கு நல்லது. ஏன்னா இங்க ஆரம்பத்தே தப்பி எடுத்துடணும். துணி நல்ல தப்பத்தான் வெள்ளையாகும். துணி தப்பத்தான் வெள்ளையா. அதே மாதிரி தங்கத்தை காய்ச்சத்தான் தங்கத்தை காய்ச்சதான் என்னவாகும்? தங்கத்தை காய்ச்ச படிச்சது இல்லையா யாருமே? தங்கத்தை புடம் போடுறது, காய்ச்சிதல். புடம் போடுறது கரெக்ட் தான். தங்கத்தை காய்ச்சிதல்னு பேரு. என்னது? தங்கத்தை காய்ச்சறது. காய்ச்சறது. நெருப்புல காய்ச்சின எப்படி இருக்கும்?
தங்கத்தை நெருப்புல காய்ச்சினா எப்படி பிரைட்னஸ் வரும், பிரைட்னஸ் அத சொல்லுங்க, வெளிச்சம் வரும்னு அதுக்கு பேர் அர்த்தம். எல்லாம் எல்லாம் மறந்தாச்சு. எல்லாம் இந்த வெக்கங்கட்ட கல்வி படிச்சு, இந்த மானங்கட்ட கல்வி படிச்சு, இந்த மதிப்பெண் நான் படிச்ச மாதிரி தான் நீங்களும் படிச்சுக்கிட்டு இப்ப என்ன எம்டெக், நான் பியூசி, நீங்க எம்டெக்ம்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எம்டெக்குங்க பிடெக்குங்க அல்லது எம்பிபிஎஸ்பீங்க, அது அதாவது நேச்சுரோபதிப்பீங்க. எந்த இளவா இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எந்த இளவா இருந்தாலும் அதை தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு ஒழுங்கா உடல்னா என்ன சித்தர்கள் கொள்கை ஃபைனல். என்னது இந்த கொள்கை ஃபைனல், அதுதான் ஃபைனல். சித்தர்கள் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எவனும் கிடையாது, வரவும் முடியாது. இயற்கை அவங்களை தேர்ந்தெடுத்துருச்சு. இயற்கை முதல்ல நீ வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தான், இங்க குமரி கடத்துல இருந்து வந்தாங்கிறத அதுல ஒரு பக்கம் வச்சுக்கங்க. அறிவாளி யாருங்கிறத கேள்வி. யாரு அறிவாளியா? நீ தெற்கு இருந்து வந்தானா, மேற்கு இருந்து வந்தானா, வடக்கு இருந்து வந்தானா, கிழக்கு இருந்து போனா என்ன? நான் என்ன கேள்வி, யார் அதுல அறிவாளி? அது மட்டும் இல்ல, பிரச்சனைக்கு யார் தீர்வு சொல்வது? என்ன, நான் வந்து உலகமே ஒண்ணுங்கதான் நான் சொல்றேன். உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரு வானத்தினுடைய குழந்தைகள் தான். இந்த 800 கோடி பேருக்கும் பசிக்கு என்ன தீர்வு? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. இப்ப பசியை கட்டுப்படுத்துறது என்ன? பசிங்கிறது இயற்கையில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. அதை தீர்க்க முடியாம நீ பெரிய போர் புரிஞ்சிட்டு இருக்கிற, நீ எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. அரிசியில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதா? அரிசி சாப்பிடணும் ஆரோக்கியமான்னு கேட்கற. அரிசி சக்கரை என்ன சாப்பிட்டா ஆரோக்கியமா? அப்ப இருந்து தெரியலாண்டா உலகத்துல என்னங்க எந்த லட்சத்துல இருக்க இந்த நாடு எந்த லட்சத்துக்கு இருக்குன்னு பாருங்க. பசி வராம பாத்துக்கணும். பசி வராம பாத்துக்கிறதான் பெரிய விஷயமே. அதே வள்ளுவர் சொல்றாரு, பசி வராம எவன் பார்த்து கொள்றானோ அவனை போய் நண்பரா பிடிச்சிக்கன்னு சொல்றாரு திருவள்ளுவர். சரியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நிறுத்திக்கலாமா? நேரமாச்சு. வேற ஏதாவது இருக்காமா? நாளைக்கு பேசிக்குவோம். சரியா? நன்றி. 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 வணக்கம். வணக்கம்.